நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்த நாளை திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுறார். இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து வைத்திருக்கிறார். ஒருவரை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் அவர் சொன்ன கருத்துக்களை மதிச்சாதான் அதுக்கு பேர் கொண்டாட்டம். அவர் சொன்ன கருத்துக்கு நேர்முரணா அந்த மேடையில் நீங்கள் பேசினால் அது கொண்டாட்டம் இல்ல, நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் தாங்கள் வாழும் வரை என்ன சொன்னாங்க, ஒரு இஸ்லாமியன் மது குடிக்க கூடாது, அதே போன்று அவன் இருக்கக்கூடிய பகுதிகளில் மது விற்பனை நடந்தால் அதை எதிர்க்கணும். ஏனென்றால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தீமை என்பது மதுதான். அதை குடிச்சிட்டா ஒருத்தன் போதையில பெற்ற தன்னுடைய குழந்தையே கற்பழிக்கிறான், தாயை கொலை செய்யறான், தகப்பனை கொலை செய்யறான், அதே மாதிரி திருடுறான், கூலிப்படைக்கு மாறுறான். எல்லா காரணமும் இந்த போதையினால வருதுன்னா அதை எதிர்க்கிறவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கணும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீங்க நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவில் இதை பேசுனீங்களான்னு கிடையாது. ஏன் பேச மாட்டீங்க? நீங்க 50,000 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை வித்து அதன் மூலமாக தாலி இருக்கிற வேலையை செஞ்சு, பத்தாவதுக்கு கள்ளச்சாராயத்துல 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு தலைக்கு 10 லட்சம் கொடுத்து சாராய சாம்ராஜ்யத்தை நடத்துற ஐயா ஸ்டாலின், நபிகள் நாயகம் தன் வாழும் வரை மதுவுக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மனிதரை புகழ்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இதை இஸ்லாமிய தலைவர்கள்னு பல்லை இழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா இது நபிகள் நாயகத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை பாராட்டுகிறீர்களா?